இன்றைக்கான வீடியோவில் எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு பிளானை போட்டு அதை டிஃப்ரெண்ட்டான டாஸ்கோடு முடிக்கணுங்கிறதுக்காக எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இங்கேருந்து அமராவதி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், லன்ச் சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிஷ்ஷை வேறு பிடிக்கணுங்கிற டிஃப்ரெண்ட்டான டாஸ்கோட. ஆனால் இது எல்லாத்தையுமே வெறும் 100 ரூபீஸில் முடிக்கணுங்கிறது தான் இன்றைக்கான டாஸ்க்கு. அடிக்கிற வெயிலில் ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாமல் ஓடுனாலும் கடைசியில் இந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணனா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ போச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்பிரஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்டான பிளேசஸை டிஃப்ரெண்டான டாஸ்கோடு முடிக்கணுங்கிறதுக்காக இந்த பிளானை போட்டிருக்கோம். ஒரு வழியாக உடுமலையில் வந்து இங்கே அபிநயா ஃபேன்சியில் வந்து ஃபிஷ் நட் வாங்கிட்டேன். இதுக்கே 35 ரூபா ஆயிடுச்சு. போற போக பார்த்தா பிக்சா தான் எடுக்கணும் போல தெரியுது. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வேற சாப்பிடல. இந்த அம்மா உணவகத்துல கம்மியான பட்ஜெட்ல சாப்பிட முடிஞ்சுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கிருந்து அடுத்த கிளம்பிடலாம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதுவும் அங்க நம்ம ஃபிஷிங் நெட் வாங்கினது போக மீதி வந்து நம்மகிட்ட 65 ரூபா தான் இருந்துச்சு. அதனால பக்கத்துல, அதாவது உடுமலை பஸ் ஸ்டாப்ல இருந்து நேர் அப்படியே பேக் சைடு கல்பனா டவுன் ரோட்ல வந்து அம்மா உணவகம் இருக்கு. அங்கதான் நான் இப்போ சாப்பிடலான்னு இருந்தேன். நல்லா இருக்கு. இங்க வந்து உப்புமாவும் ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன். உப்புமா மாதிரி ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அக்கா வந்து நம்மளை வீடியோ எடுக்க விடல. அம்மா உணவகத்தில் வர்றாங்க வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு விட்டுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அந்த மாதிரி சொன்னேன், இல்லைக்கா அப்படின்லாம் எதுவும் போகமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே தம்பி வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. உடுமலை திருப்பதி இங்கே வந்து நான் இன்னும் ஒரு தடவை கூட வந்ததே இல்லை. நான் போகும்போது வரும்போது நிறைய தடவை பார்ப்பேன், ஆனால் இன்னும் ஒரு தடவை கூட உள்ளே போனதே இல்லை. இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நான் அப்படியே பார்த்துட்டேன். வரும்போது அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தேன், சைடில் ஒரு அக்கா வந்து பிரசாதம் வச்சு உட்காந்துருந்தாங்க. சரி நம்ம உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, கேமரா வாங்க அப்படின்ட்டாங்க. எப்படியோ ஃபஸ்ட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அங்கேருந்து மிச்சம் இருக்க டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அமராவதியை நோக்கி போக ஆரம்பித்தேங்க. போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அமராவதியோட பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறேன். நான் ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டேன். எப்படியும் நம்ம அமராவதி கிட்டேயே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன தப்பாகி போச்சு. என்னன்னா, நம்ம தூண்டி முள் வந்து வாங்கி வச்சிருந்தோம் இல்லையா, அங்கே போய் மீன் அந்த செகண்ட் டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக மீன் ஒன்று பிடிக்கணும்னு. ஆனால் அதுக்கு வந்து மீன் இப்போ அந்த தூண்டி முள்ளை குத்துறதுக்கு வந்து எங்கேயுமே நம்ம ஃபுட்டு எடுக்கவே இல்லை. நம்ம எதுவுமே இல்லாமல் வெறும் முள்ளும் ஒயர் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. எப்படியும் அமராவதி ரீச் ஆயிட்டோங்க. என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் நம்மகிட்ட பேலன்ஸ் வேறு வெறும் 60 ரூபா தான் இருக்குது. ஆனால் இங்கேருந்து உள்ளே போனால் உள்ளே அமராவதி டேமுக்கு உள்ளே போகிறதுக்கே 10 ரூபா வாங்கிடுவாங்க. அப்போ அங்கேருந்து வந்து முதல பண்ணையை பார்க்கணுன்னு உள்ளே அங்கே போனால் அதுக்கும் டிக்கெட் ஒரு 20 ரூபா வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் 30 ரூபா தான் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தாச்சு. நான் என்ன சொன்ன மாதிரி அங்கே உள்ளே வந்து என்ட்ரி ஃபீஸாக ஏதோ 10 ரூபா 20 ரூபா கொடுக்கணும் போல தெரியுது. நான் அப்படியே கொஞ்ச நேரம் நின்ட்டேன். அங்கே நின்று பார்த்தேன். அப்படியே முன்னாடி வர்றவங்களாம் எதுவுமே சொல்ல அதுங்காமல் அப்படியே நிற்கிறாங்க. ஒருத்தங்க நிற்காமே போயிடுறாங்க. அவர் சத்தம் போடுறாரு. அதனால் யார் யார் மாற்றுறாங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் அவர் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால நானும் அதுக்கு அப்படியே காது கேட்காத மாதிரியே உள்ள நுழைஞ்சு உள்ளே வந்துட்டேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். நீங்கள் வந்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. யாராவது பிடிச்சாங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. யாரா அங்க படுத்துருக்கோம்? என்ன ஒரு காரணம் நாங்க வந்து படுத்துருக்கோம்.
அதுக்கு வெளியிட்டு வந்து தின்னுட்டு இருக்கிறதா அந்த பாட்டி மத்தியும் இது அம்மாமா அங்க பாரு உன்னை அடிச்சா வரான். அவதாயா இவ வெள்ள சண்டைக்கு வாடா, நீ வெள்ள சண்டைக்கு வா. என்ட்ரன்ஸு நம்ம வேற இன்னும் செகண்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. மங்கி கூட வேற ஃபோட்டோ எடுக்கணும். நான் பாட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டேன். அதுவும் இந்த இடத்துல கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நம்ம திரும்ப கீழே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே வந்து நம்ம சுற்றி பார்த்துக்க வேண்டியது தான். அது பாருங்க அந்த குரங்கு பிடிச்சி வம்புழுக்குது. சண்டைக்கு வாடா சாலா. சரி ஓகே, ஜாலியாக அவனுக்கு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டெல்லாம் நல்ல டூரிஸ்ட் பிளேஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷமாகவே பராமரிப்பு இல்லாமல் விட்டு எதுவுமே இல்லாமல் போய் ஒன்றுமே அப்படியே டூரிஸ்ட் எல்லாமே குறைஞ்சிட்டாங்க. வரும்போது நீங்கள் கூட்டத்தில் நீங்கள்லாம் வந்தால் பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கம்மியான 4-5 லவர்ஸுங்க மட்டும்தான் வருவாங்க. லவர்ஸுங்க மட்டும்தான் சுற்றி பார்க்க வருவாங்க, வேறு யாரும் வரமாட்டாங்க. நம்ம எங்கன்னா சூரிய வம்சத்து மடத்தில் வந்து அங்கே சரத்குமார் வந்து உட்காந்து ஏதோ ஒரு சீன் வந்து இருக்கிறத நான் பார்த்தேன். அதனால் அது என்னன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு போதும் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். டைம் வேறு இப்போவே மணி 1 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம லஞ்சு வேறு சாப்பிட்ணும். அந்த டாஸ்க் வேறு இன்னும் முடிக்கவே இல்லை. அது இல்லாமல் இன்னும் ஃபிஷ்ஷிங் வேறு பண்ணணும். ஏதாவது ஒரு மீன் வேறு பிடிக்கணும். இன்னும் பிடிக்கவே ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கான ஃபுட்டும் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த 2 டாஸ்க்கும் என்னால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சாலும் இதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு தேவையான ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்டோ இல்லை ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டோ எதுவுமே இல்லாமல் இனி ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு முன்னாடி இருந்த பெரிய டாஸ்க்கு. நான் தூரத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. நம்ம அப்படியே கிட்டத்தில் போய் ஏதாவது மண்புழு ஒன்றை கடன் வாங்கி ஏதாவது ஒரு மீன் எப்படியாவது மீன் பிடிச்சிடலாம். காட்டுக்குள்ள தான் அங்கே தூரத்தில் பிடிச்சிருக்காங்க. ஏதோ பேர் கிரில்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்பொழுது செம்மொழி பூங்காவை நமக்கு உடனடியா புரதச்சத்து தேவைப்படுது. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கும் மீன் எதுவும் கிடைக்காம மண்புழு திரும்ப தோன்றதுக்காக அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்படியே திரும்பி வந்த வழியில் போகலான்னு பார்த்தா அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், நடக்க நடக்க வந்து வெட்டி வந்து அங்கிட்டு இங்கிட்டும் தாங்குது. 2000 years later. பார்த்தீங்களா, வேர்த்து விறுவிறுக்க ரொம்ப நேரமாக பிடிச்சி 1 2 3 4 தான் பிடிச்சிருக்கேன். ஓகே, இந்த 4 வச்சு பிடிச்சி பார்க்கலாம். விழுகலைன்னா விழுகாமல் எங்கே போயிடும், விடக்கூடாது. மோட்டிவேஷ்னலாக பேசிட்டு மீன் பிடிக்க போனேன் எனக்கு. தம்பி, ஆட கடவுளே, ஏமாற்றி போட்டாங்க. போச்சுடா. இதான் தூண்டி முல்லை நான் வேற சரியாக பார்க்காம வந்துட்டேன். ஸோ இன்னும் ஓடுதுங்க, பண்ணின்னு நினைக்கிறேன். எதுங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி மீன் பிடிக்காம போகக்கூடாது இன்னைக்கு. ஆனால் தம்பி, ஸோ நான் வரைக்கும் கஷ்டப்பட்டு இதை அவுத்துட்டு தூண்டி முல்லை வேற எங்கேயோ போட்டேன், விளக்காட்டினேன், கீழே விழுந்துருச்சு. ஸோ போச்சுங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட டைம் வேற இல்லை, போச்சு. ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அதனால் சீக்கிரம் பக்கத்தில் ஏதாவது ஊர் இருந்துச்சுன்னா அந்த ஊரில் போய் புதுசாக இன்னொரு தூண்டி முள்ளும் வர வழியில் எங்கே மண்புழு கூட கிடச்சா பிடிச்சிட்டு வந்து அப்படியே பார்க்கலாங்க. டைம் வேற ரொம்ப கம்மியாக இருக்குது, டைம் போயிட்டே இருக்கு. அதனால் சீக்கிரம் நான் போய் இந்த இடத்த விட்டு கிளம்பி போய் புதுசாக ஒரு தூண்டி முள்ளும் வாங்கிட்டு வந்துடுறேன். போய் பிஸ்னட் வாங்கிட்டு ஒரு 3 கிலோமீட்ரு, ஒன்றே தான். அதுவும் அந்த அக்கா தேடி ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம கொடுத்தாங்க. அப்புறம் கூலிங்காக வாட்டர் பாட்டில் ஒன்று. இப்போ இது 20 இது 20, மொத்தம் 40 ரூபீஸ் காலி. இன்னும் வெறும் நம்மக்கிட்ட 20 ரூபா மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு தான் லஞ்ச் சாப்பிட்ணும். இது ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால் நான் போய் சீக்கிரம் திரும்பவும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சு சீக்கிரம் ஏதாவது ஒன்று பிடிக்கிறேன்.
ஒரு வழியாக ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் பிடிச்சி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லி ஃபிஷ்ஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துலையே நான் ஃபிஷ்ஷிங் பண்ணேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை. அங்கேருந்து காலையில் அந்த பிரதர்ஸ் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்த இடத்துல போய் நானும் ஃபிஷ்ஷிங் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அங்கேயும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் ஒரு ஃபிஷ் கூட மாட்டவே இல்லை. ஒரு வழியாக அங்கேருந்து டேமு கிட்டத்தில் வந்துட்டேன். இங்கே வந்து நான் 2 வெட்டுக்கிளி போட்டிருக்கேன். இங்கே வந்து இப்போ தான் போட்டு பார்த்தேன், மீன் கடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு 20 நிமிஷம் மட்டும் இங்கே போட்டு பார்க்கலாம். இங்கே கிடைக்கல அப்படின்னா நான் வரும்போது பார்த்தேன், காலையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த அண்ணாங்க வந்து திரும்பவும் உள்ளே போனாங்க. திரும்பவும் அந்த அண்ணாங்க கிட்டே போய் அவங்க வச்சுருந்த ப்ராப்பராக தூண்டி முள்ள அதை வாங்கி அதில் போட்டு நம்ம பிடிச்சது இளஞ்ச கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்கல அப்படின்னா அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபிஷ்ஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அங்கேயும் கிடைக்கவே இல்லை. அதனால பக்கத்தில் இருந்த கோவில் பக்கத்தில் போய் ஃபிஷ்ஷிங் பண்ணலான்னு போனேன். அங்கே நடந்த ட்விஸ்ட் அதுக்கும் மேலே. சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு வழியாக இவ்வளோ நேரம் போட்டு மீன் வந்து நம்மளுடைய நரம்பை அத்துக்கிட்டு போயிடுது. கடைசியாக என்கிட்ட ஒரே ஒரு முள்ளும் மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு வெட்டுக்கிளி மட்டும்தான். இப்போவும் கிடைக்கலனா இந்த இடத்துல சேலஞ்சை ஸ்டாப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன். நம்மக்கிட்ட ஒரே ஒரு பெரிய வெட்டுக்கிளி மட்டும்தான் இருக்குது. அதை போட்டு பார்க்கலாம், வந்தால் பிடிப்போம், இல்லைன்னா கிளம்பிடலாம். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். ஒரு வழியாக சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் கூட நம்மளால பிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். விடாமுயற்சி கைஸ். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போராடுறதுக்கு அப்புறம் எப்படியா சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெரி ஹாப்பி. ஓகே, நான் கிட்ட அப்போ இருந்த தூண்டி முள்ளெல்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மீனை கொண்டு போய் நம்ம கீழே நம்ம பிரதர்ஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நம்ம லஞ்சுக்கு 20 ரூபா இருக்குது, ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பிடலாம். ஒரு வழியாக இதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம்னு நினச்சேன். ஒரு வழியாக பிடிச்சாச்சு. இப்படி 5 ரூபாய்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் தொடங்கின இந்த ஜேர்னி புது அனுபவங்களோட கொடுத்த டாஸ்க்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கடைசியாக அந்த மீனை பிடிக்கணுங்கிற டாஸ்க்காக அதுக்கான ப்ராப்பரான ஃபுட்டோ எக்யூப்மெண்ட்டோ எதுவுமே இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஃபிஷ்ஷை பிடிக்க முடியாது, இந்த பிளானை ஸ்கிப் பண்ணிடலான்னு நினச்சி கடைசி முயற்சி வரைக்கும் என்னால் ட்ரை பண்ணனால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மீனை பிடிச்சி என்னால் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. வெறும் 100 ரூபீஸில் அந்த டே எனக்கு ரொம்ப அழகாக முடிஞ்சுது.